வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். எம்.ஆர். விஜயபாஸ்கர் இன்றைக்கு தமிழ்நாடு காவல்துறையினரால் சிபிசிஐடி போலீசாரால கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த வாரம் அவர் தந்தைக்கு உடல் நலம் சரியில்லை, அதனால எனக்கு அவரை பார்த்துக்கிடணும், முன்ஜாமீன் வேணும்னு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதை தொடர்ந்து அவர் மீதான கைது நடவடிக்கை அப்படின்றது இப்போது பாய்ந்திருக்கிறது. ஒரு நில அபகரிப்பு புகார் தான் அவர் மீது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கேரளாவில் போய் அவர் பதுங்கி இருந்தார் அப்படின்னு சொல்லி கேரளாவில போய் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. எம்.ஆர். விஜயபாஸ்கருடைய கைது நடவடிக்கை இதை எப்படி பாக்குறீங்க? இது அரசியல் கைது நடவடிக்கையா பாக்குறதா அல்லது சட்டப்பூர்வ நடவடிக்கை தான் எடுத்துக்கிறதா? நிச்சயமாக ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கை தான். அதாவது அவர் மேல 100 கோடி நில அபகரிப்பு மட்டும் இல்ல, நில அபகரிப்போட ஆள் கடத்தல், மிரட்டல், ஆவணங்கள், அரசு ஆவணங்களை தவறாக திருத்துதல் உட்பட பல்வேறு விதமான டெஸ்பாச், கிரிமினல் டெஸ்பாச், அத்துமீறி உள்ளே நுழையுதல், இவ்வளவு இருக்கு. வெறும் வெளிய பத்திரிகை செய்தியில் ஊடகங்கள்ல ஒரு நில அபகரிப்பு அப்படின்னு மட்டும் போறாங்க. நில அபகரிப்புன்றது சாதாரண விஷயம் இல்லை, அது கிரிமினல் குற்றம் தான். ஆனால் அதே நேரத்துல ஒரு 100 கோடிக்கு மேல அந்த சொத்து மதிப்பு சொல்றாங்க. அதை அவர் நில அபகரிப்பு பண்ணதோடு மட்டுமல்லாமல் திட்டமிட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களை ஏமாற்றி இருக்கிறார். சீட்டிங் வருது, 420 வருது, 406 வருது, ஆள் கடத்தல் வருது, அதெல்லாம் கடத்திருக்கிறாங்க, மிரட்டிருக்காங்க, கொலை மிரட்டல் கொடுத்துருக்காங்க. அது போக அந்த இடத்துக்குள்ள அத்துமீறி உள்ள நுழைஞ்சிருக்காங்க. இதற்கான ஆவணங்கள் எல்லாமே அரசு ஆவணங்களே தவறாக திருத்தப்பட்டிருக்கிறார். அதனால அவருக்கு முறையாக சம்மன் அனுப்பப்பட்டது. அவர் மடியில கனவுலன்னா வழியில பயம் இல்லைன்ற அடிப்படையில அவர் நேரடியாக விசாரணை வளையத்துக்கு வந்திருக்கணும். ஒரு முன்னாள் அமைச்சரா இருந்தவர், பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர், அதிமுக ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காரு நினைக்கிறேன் இப்ப கரூர்ல. அவர் என்ன பண்ணிருக்கணும், விசாரணை மேல தவறு இல்லைன்னா அதற்கான ஆவணங்களை கொண்டு சமர்ப்பிக்கலாம். நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் போய் என்கிட்ட இந்த ஆவணம் இருக்கு, நான் இந்த மாதிரிலாம் பண்ணல, நான் அபகரிக்கல, என்கிட்ட இந்த மாதிரி டாக்குமெண்ட் இருக்குது, பியூர் சிவில் மேட்டர் அப்படின்னு சொன்னா போலீஸ் தலையிடாது. வெறும் சிவில் வழக்கு என்றால் போலீஸ் தலையிட முடியாது. சுப்ரீம் கோர்ட்டுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில வெறும் அபகரிப்பு, நில டிஸ்பியூட் பிரச்சனை அப்படின்னு சொன்னா நீதிமன்ற தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு வாங்க, இரு தரப்புமே நீதிமன்றத்துக்கு போயிட்டு உங்களுடைய என்ஜாய்மெண்ட் என்ன, உங்களுடைய ரைட் என்னன்றதை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இது அப்படி அல்ல. இந்த 100 கோடி சொத்தை அபகரிப்பதற்காக அவர் பல்வேறு விதமான மிரட்டல் கொடுத்திருக்கிறார். அவங்க உயிருக்கு அச்சம் ஏற்படுகின்ற வகையிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிரட்டல், அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியிருக்கிறார். அமைச்சராக இருக்கும் போதும் பயன்படுத்தியிருக்கிறார். இப்பொழுது நான் அமைச்சர் ஆகிவிடுவேன், இப்பொழுது நான் அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறேன் அப்படின்னு அரசியல் ஆதாயம், அந்த அரசியல் பதவியை வைத்து ஆதாயம் தேடி இருக்கிறார், மிரட்டுகிறார். அதனால இது முழுக்க இது ஒரு வழக்காதான் நம்ம பார்க்கணுமே தவிர, அவர் அதிமுக இருக்காரு, முன்னாள் அமைச்சரு, அதனால பழிவாங்கும் நடவடிக்கை திமுக எடுக்குது அப்படின்னா அரசியலுக்காக பேசலாமே தவிர ஒரு நடுநிலைமையோடு யோசித்து பார்த்தோம்னு சொன்னா அப்படி பார்த்தா யாரு மேலுமே நடவடிக்கை எடுக்க முடியாது. தமிழ்நாட்டுல எல்லாருமே ஒரு அரசியல் கட்சியில இருக்கிறாங்க, எல்லாருமே தப்பு பண்றாங்க. அதனால நடவடிக்கை என்பது அரசியல் கட்சி இருப்பதால் மட்டும் நடவடிக்கை எடுக்காம தப்பிக்க முடியாது. விஜயபாஸ்கர் ஓட வேண்டிய அவசியம் என்ன, ஒழிய வேண்டிய அவசியம் என்ன, நாட்டை விட்டு தப்பிக்க வேண்டிய அவசியம் என்ன, தலைமுறை வாழ்க்கை வாழ்வதற்கு காரணம் என்ன? முன்னாடில அரசியல் இருக்கிறான், கம்யூனிஸ்ட் வந்திருக்கிறாங்க, திராவிட கழகம் இருக்கு, திமுக எமர்ஜென்சி எடுத்திருக்கிறாங்க. அப்பெல்லாம் போய் தலைமுறை வாழ்க்கை வாழ்றதுக்காக, அரசியலுக்காக, நாட்டிற்காக, சுதந்திர போராட்டத்திற்காக, மொழி போராட்டத்திற்காக. இவர் கொள்ளையடிச்ச பணத்தை, தான் கொள்ளையடிச்ச பணத்தையும் கொள்ளையடிச்ச சொத்தையும் பாதுகாப்பதற்காக திரைமுறை வாழ்க்கை ஒரு முன்னாள் அமைச்சரா இருக்கிறவர் பொது வாழ்க்கையில் இருக்கிற ஓடி ஒழியலாமா? இன்னைக்கு போய் ஒரு கைதியை பிடிச்சிட்டு வர மாதிரி பிடிச்சிட்டு வர வேண்டியிருக்கு போலீஸுக்கு. அது மட்டும் இல்ல, போன வாரம் அவர் முன்ஜாமீன் கேட்டுட்டு முன்ஜாமீன் தர முடியாதுன்னு சொல்லி நீதியரசர் சொல்லிட்டாரு. ஆனா அவர் எங்க தந்தைக்கு உடனட முடியல, நான் கூட இருந்தே பார்க்கணும், இடைக்கால ஜாமீன் கேட்டார். முன்ஜாமீன் தர முடியாதுன்னு சொல்லிருச்சு, எடுத்த உடனே நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கு அடுத்து ஒரு மனு போறாரு, அதுலயே இன்னொரு பிரேயர் கேட்கிறாரு, என் தந்தைக்கு உடல்நல முடியல, இடைக்கால ஜாமீன் வேணும்னு கேட்டாரு.
முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால முழுக்க முழுக்க இதுல தவறு நடந்திருக்கிறது. விசாரணை இனிமேதான் அவர் நேரம் கூட்டு விசாரிக்க போறாங்க. ஆனா விஜயபாஸ்கர் விஷயத்துல அரசியலுக்காக தான் பண்ணாங்கன்னு சொல்லவே முடியாது. முழுக்க முழுக்க விஜயபாஸ்கர் மீது தவறு இருந்திருக்கிறது. அதற்கான முன்னு ஆதாரங்கள்லாம் போலீசாருக்கு இல்லாம சிபிசிஐடி இந்த வழக்குக்கு போயிருக்க மாட்டாங்க. அதுல ஃப்ரேம் ஆஃப் த கேஸ் அப்படின்னு சொல்லுவான். அந்த வழக்குல ஆதாரங்களும் சாட்சியங்களும் சான்றுகளும் இருக்கிற காரணத்தால் அவர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஓகே, ரைட். இப்போ இதுல அவர் முன்ஜாமீன் கேட்கிறாரு, அந்த மனுவும் தள்ளுபடி, இடைக்கால ஜாமீன் கேட்கிறாரு, அதுவும் தள்ளுபடி. அதற்கப்புறம் இந்த கைது நடவடிக்கை. ஆனா இதற்கு இடையில அவர் கேரளாவில போய் பதுங்குகிறார். ஒரு முன்னாள் அமைச்சர் இப்படியெல்லாம் தப்பி செல்ல மாட்டார்கள் அப்படின்றதுதான் பொதுவாக நம்பப்படுகின்ற விஷயம். ஆனா இதற்கு முன்னாடி KT ராஜேந்திர பாலாஜி இதே போல பெங்களூரில் பதுங்கி இருந்தார். இவரு போய் பக்கத்து மாநிலமான கேரளாவில பதுங்கி இருக்கிறார். இப்படியான பதுங்கும் நடவடிக்கைகள்ல ஏன் ஈடுபடுறாங்க? இப்ப இதுல ஏன் நீதிமன்றத்துல ஆஜராகி இந்த வழக்கை சந்திக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுது? நீங்க 2000 திரும்பவும் முதலமைச்சராக நம்முடைய மறைந்த ஜெயலலிதா அம்மா அவர்கள் முதலமைச்சரா வந்த உடனேயே கலைஞரை நள்ளிரவில் கைது செய்தாங்க. கைது செய்த உடனே பெங்களூர்ல இன்றைய முதல்வர் அன்றைய திமுக இளைஞரணி செயலாளர் ஸ்டாலின் அவர்கள் வேறு ஒரு பயணத்துக்காக போயிருந்தவர் இருந்தார். மேம்பாலம் கட்டினதுல நம்ம சென்னை அடையாறு பக்கத்துல நீங்க அந்த மலர் ஆஸ்பத்திரி பக்கத்துல இருக்க மருத்துவமனை பக்கத்துல மேம்பாலம் கட்டுறதுல ஊழல்னு சொல்லி நள்ளிரவுல கலைஞரை கைது செய்தார்கள். அதுல அன்றைக்கு மேயரா இருந்த காரணத்தினால மேயருக்கு இதுல கூட்டு பகர பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவரையும் இந்த வழக்குல கைது செய்ய போலீஸ் தப்பித்து ஓடி விட்டார், பெங்களூர் சென்று விட்டாருன்னு சொன்னாங்க. ஆனா இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே பெங்களூருக்கு போய் கொண்டிருந்த இன்றைய முதல்வர் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் திரும்பி வந்து விட்டார். வந்துட்டு நேரா போலீஸ் கமிஷனர் ஆபீஸுக்கு அவரே போனார். போயிட்டு என் மேல வழக்கு போடுங்கன்னு சொன்னார். என்னை கைது செய்யுங்கன்னு சொன்னாரு. என்னை தேர்தல் சொன்னீங்களே, என்னை கைது செய்யுங்கன்னு சொன்னாரு. கைது செய்யல. ரெண்டாவது அந்த வழக்குல கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்டார்களே தவிர குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யல. ஆதாரம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியும் இல்ல. அது மாதிரி நீங்க இவரு விஜயபாஸ்கர் என் மேல தப்பு இல்ல, அரசியலுக்காக பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஏன் ஓடணும்? ஏன் கேரளால போய் பதுங்கணும்? பதுங்க வேண்டிய அவசியம் இல்லையே. நீங்க பாயிர புலிதானே, பாயும் புலிதானே அதிமுக எடப்பாடி கூட இருக்கீங்க. பாய வேண்டியான சட்டத்துக்கு முன்னாடி வர வேண்டியதானே. நேர உங்களுக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. திடீர்னு பழிவாங்க நடவடிக்கைனா எப்படி இருக்குன்னு கேட்டா, இந்த புகார் கொடுத்தாங்கல்ல, அவங்கள இரவோட இரவா காவல்துறை வர சொல்லி, யாருக்கும் தெரியாம வர சொல்லி புகார் மனுவை வாங்கிட்டு இரவோட இரவாக எஃப்ஐஆர் போட்டு, யாருக்கு தெரியாம மந்திரி எங்க இருக்காருன்னு உளவுத்துறை விட்டு முன்னாள் அமைச்சர் பாஸ்கர் எங்க இருக்காருன்னு சொல்லி தேட விட்டு ராத்திரி 1 மணிக்கு கைது பண்ணி கூட்டு வந்தது அரசியல் நடவடிக்கை. புகார் இவர் மேல வருது. வந்த உடனே இவருக்கு சம்மன் அனுப்புறாங்க. இது சம்பந்தமா வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இவர் சம்மனுக்கு போகல. போகாது மட்டுமல்ல, ஓடி ஒளிகிறார். அன்று முதல் ஓடி ஒளிகிறார். அப்ப ஏன் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறோம், பொதுமக்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டியவர்கள். பொது வாழ்க்கை என்பது ஒரு தூய்மையானது, எளிமையா இருக்கணும். நம்மளே பிறருக்கு முன்னுதாரணமா இருக்கணும். இப்ப முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு ஸ்டாலின் அன்னைக்கு பண்ணார்ல, என்னை கைது பண்ணி நேரடியா போனார்ல, அது மாதிரி வர வேண்டியதானே. அவர் மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல போனாரு. விஜயபாஸ்கர் போக முடியுமா? போக முடியாது. அவருக்கு தெரியும். அதுல வலுவான ஆதாரங்களுடன் இன்றைக்கு காவல்துறை சேகரித்த காரணத்தால்தான் அவர் போகல. கைது நடவடிக்கை அப்படின்றது இப்ப எம்ஆர் விஜயபாஸ்கர் மீது பாய்ந்திருக்கிறது. இதே போல திமுக இதற்கு முன்பு எதிர்கட்சியாக இருந்த போது ஆளுநரை சந்தித்து அதிமுக அமைச்சர்கள் மீதான குற்றப்பட்டியல் 2 பட்டியல்களை சமர்ப்பித்தார்கள். ஜெயக்குமாரிலிருந்து விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், காமராஜ், எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பல முன்னாள் அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் மீது ஒரு பெரிய பட்டியலே புகார் கொடுக்கப்பட்டது. ஆனா இவர் வழக்கு மட்டும்தான் இப்போ கையில் சூடு பிடித்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் கூட அந்த நிலமுறைகேடு, அது தொடர்பான குற்றச்சம்பவங்கள் அப்படின்றதுலதான் கைது செய்யப்படுறாரு. அப்ப அந்த பழைய புகார்களை எல்லாம் திமுக தூசி தட்ட மாட்டேங்குது. அப்ப திமுகவும் அதிமுகவும் ஒரு இணக்கமான உடன்பாட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க சார்?
திமுகவும் அதிமுகவும் இணக்கமா வந்துட்டாங்கன்னு சொல்றதை ஏத்துக்கிற முடியாது. நேர் எதிரான கட்சி ரெண்டு கட்சியும். அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பிற்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் தான் அதிமுக. இப்ப எங்களுடைய மாதிரி யாருடைய பார்வையில் என்ன நினைக்கிறோம்னு கேட்டா, திமுகவும் அதிமுகவும் நேர் எதிராக இருக்க வேண்டும். ஆனால் பாஜக போன்ற மதவாத, பாமக போன்ற சாதியவாதிய கட்சிகளை ஒழிப்பதற்கு ஒரு கருத்துடன் இருக்கணும், நாங்க இணக்கமா இருக்கணும்ன்ற கருத்தை இப்பொழுது எம்ஜிஆர் இல்லாத, கலைஞர் இல்லாத, அம்மா ஜெயலலிதா இல்லாத காலத்துல எங்க மாதிரி ஆட்கள் விரும்புறோம், திராவிட இயக்க விரும்பிகள். ஆனா அதே நேரத்துல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 2021 தேர்தலுக்கு முன்பாக பரப்புரையில் சொன்னாரு, நாங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே கொள்ளையடித்த அதிமுக அமைச்சருடைய பணத்தை எல்லாம் நாங்கள் கருவூலத்தில், அரசு கருவூலத்தில் செலுத்த வைப்போம், அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னார். திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலும் அது சொல்லப்பட்டது. எங்களை போன்றவெல்லாம் திமுக கழகத்தை ஆதரித்து மேடையில பேசணும், தொடர்ச்சியா முதலமைச்சர் பேசினாரு. ஆனா அந்த விஷயத்தை பொறுத்தளவில் திமுக கழக அரசு முனைப்பு காட்டவில்லை என்பதுதான் எனக்கு, என்னை போன்றவர்களுக்கு வருத்தம். அது மாறுபட்ட கருத்து இல்லை. அது மட்டுமல்ல, கொடநாடு கொலை வழக்கையும் இவ்வளவு காலதாமதமாக அதை நகர்த்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதும் எங்களை போன்றவுடைய பார்வை, கருத்தாகும். அதுல யார் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்ற விஷயம் எல்லாமே அதிமுகவுடைய ஆட்சியில, எடப்பாடி ஆட்சி காலத்திலே மூடி மறைக்கப்பட்ட உண்மைகளை எல்லாம் இன்றைக்கு திமுக கழகம் இவ்வளவு காலதாமதாக விசாரணை நடத்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போன்று முதலமைச்சர் அவர்களாக இருந்த அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை விசாரிக்க அமைக்கப்பட்ட அந்த ஆர்வ விசாரணை கமிஷனுடைய அறிக்கையும் நம்முடைய முதலமைச்சரிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் அப்படியே கிடப்பில் கிடக்கிறது. இந்த மூன்று விஷயங்களையும் அதிமுக தொண்டர்கள், நாட்டு மக்களும் திமுகவையும் மாண்பு முதலமைச்சர் அவரையும் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க கூறியது மாதிரி இப்ப விஜயபாஸ்கர் மேல எடுத்த நடவடிக்கை அந்த அன்னைக்கு முதலமைச்சர் தேர்தல் பரப்புல சொன்னதுக்காக இல்ல. அது இப்போ புகார் 100 கோடி ரூபாய் நிலாபரி இப்போ வந்தது. ஆனா விஜயபாஸ்கர் மேல ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிச்சு நடவடிக்கை எடுத்துருச்சு. முதலமைச்சர் சொன்ன மாதிரியே அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சில அமைச்சர்கள், நம்முடைய வேலூர் வீரமணி, ஒரு சில அமைச்சர்கள் மேல மட்டும்தான், முன்னாள் அமைச்சர்கள் மேல அந்த திமுக சொன்ன வாக்குறுதி அடிப்படையில் எடுத்திருக்காங்க. விஜயபாஸ்கர் மேல ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் கவர்னர்கிட்ட போய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாரு பாருங்க, இன்றைய முதலமைச்சர், அன்றைய எதிர்கட்சி தலைவர், அந்த லிஸ்டின் அடிப்படையில ஆட்சி 4ஆம் ஆண்டு நோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னும் 14 மாசமும் 15 மாசம் தான் தேர்தல். நீங்க எப்ப நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படின்ற எதிர்பார்ப்பும் கேள்வியும் எழத்தான் செய்கிறது. இதற்கு முதலமைச்சர் தான் நடவடிக்கை எடுக்கணும். அண்ணா வழியில் நீங்கள் மறப்போம் மன்னிப்போம் என்று விடுகிறீர்களா, அல்லது கொள்ளையடித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க போகலான்றது காலம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நடுநிலையாளர்கள், நாட்டு மக்கள், அதிமுக தொண்டர்களே விரும்பி எதிர்பார்க்கிறாங்க. இந்த 3 விஷயத்தையும் முன்னாள் அமைச்சர் மேல நடவடிக்கை எடுக்கணும். கொடநாடு கொலை வழக்கு குற்றவாளி அந்த அம்மா இருக்கிற இடம் நோக்கி, அந்த அம்மா விமானத்துல போகும்போது கீழே கும்பிட்டு விழுந்தாங்க. அந்த விமானத்தை பார்த்து கார்ல டயர் நக்குனவங்களா இருக்காங்க. ஆனா அந்த அம்மா இறந்த உடனேயே எடப்பாடி ஆட்சி காலத்துல அங்க பெரிய கொள்ளை நடந்திருக்கு, கொலை நடந்திருக்கு. அது சம்பந்தமான வழக்கு இவ்வளவு காலமா போயிட்டு இருக்க வேண்டியது இல்ல. நாட்டுக்கு அடையாளம் காட்ட வேண்டிய பொறுப்பு நம்முடைய முதலமைச்சருக்கு இருக்கு. அதே போன்று அந்த அம்மாவுடைய மரணத்தில் 75 நாள் மருத்துவமனையில் இருந்த விஷயங்கள் வெளியே வரணும். ஆர்வ விசாரணை கமிஷன் சந்தேகத்தையே கிளப்பியிருக்காரு. அதை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய தார்மீகமான பொறுப்பு நம்முடைய முதலமைச்சருக்கு இருக்கு. நீங்க சொன்னது மாதிரி கவர்னருக்கு கொடுத்த அந்த பட்டியலில் உள்ள முன்னாள் அமைச்சர்கள் மேல விரைவில் நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறேன். நடவடிக்கை எடுக்க வேண்டும். குற்றவாளிகள் தப்பிக்க கூடாது. நாட்டு மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் தான். உதாரணமாக ஆர்பி உதயகுமார் ஆட்சி முடிகிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பெரிய விஷயம், 100 கோடி ரூபாய், அதுல எடப்பாடிக்கு பங்கு இருக்கு, ஓபிஎஸ்க்கு பங்கு இருக்கு, உதயகுமாருக்கு பங்கு இருக்கு. ஆட்சி முடிகிற 1 மாசத்துக்கு முன்னாடி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஒரு விவகாரத்துல அரசு நிலத்தை 100 கோடி நஷ்டத்துக்கு அவங்க பண்ண ஒரு முறையீடு இருக்கு. இதெல்லாம் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம். அவர்கள் இன்னைக்கு
தாராளமாக வெளியே நடமாடுகிறார்கள் ஊழல் பெருவெளிகள், லஞ்ச பெருவெளிகள். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார்.